வணக்கம், வெல்கம் டு ரிதம்ஸ் டிசைனர். ஆமாங்க, இப்போ வந்து ஒரு மிஷின் எம்ப்ராய்டிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மிஷின் எம்ப்ராய்டிங் கிளாஸு. அதில் நான் ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதில் நம்ம ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணுறதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் நூலெல்லாம் மாட்டிட்டேன். மேலே சில்க் த்ரெட்டு, அடியில் நான் மிஷினை நம்ம சாதாரணமாக தைக்கிற ப்ளவுஸ் தைக்கிற ஸ்டிச்சிங் நூல் போட்டிருக்கேன். இப்போ நம்ம எல்லாம் மாட்டி வச்சிட்டோம். ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன் நான். இந்த சர்க்கிளில் தான் நம்ம எம்ப்ராய்டிங் பண்ண போகிறோம். இது எதுக்காகனா ப்ராக்டிஸு, ஃப்ரேமை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான். இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த சர்க்கிள் மட்டும் போட்டிருக்கேன். இதை நீங்கள் நல்லா ஒரு ட்ரெயின் எடுத்தால் மட்டும் தான் நீங்கள் நல்லா ஃப்ளார்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட முடியும். நான் இப்போ பெடல் மிஷினில் சொல்லி கொடுக்குறேன்னா, இது நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் பழக்கம் வந்துருச்சுன்னா நீங்கள் பவர் மிஷினில் மாற்றி பண்ணலாம். இப்போ நான் இந்த சர்க்கிள் ஏன் போட்டிருக்கேன்னா, சர்க்கிள்குள்ளே ஸ்டிச்சஸ் போடணும், அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக தான். இப்போ பாருங்கள், ஃப்ரேமை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியணுங்க. ஃப்ரேமை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்ம ஃப்ரேமை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நான் இப்போ சர்க்கிள் போட்டிருக்கேன். ஒரு பெரிய சர்க்கிள் போட்டால் மட்டும்தான் இப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். மிஷின் தட்டுறதுனால, பெரிய ஃப்ரேமாக இருக்கிறதுனால நான் இப்படி இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரேம் அட்ஜஸ்டபிளுக்கு தான் நான் சர்க்கிள் போட சொல்கிறேன். இதை நீங்கள் சின்ன சர்க்கிளாக கூட போட்டுக்கலாம். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் உள்ளேயும் போட்டுக்கலாம், நீங்கள் வெளியும் இப்படி போட்டுக்கலாம். இது ஃப்ரேம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக தான் நான் சொல்கிறேன். இதில் நான் இப்போ பாருங்கள், நான் ஏன் இப்படி போடுறேன்னா, நான் இப்போ ஒரு ஃப்ளார் போட்டு நான் சேஃப் கொண்டு வரல. உங்களுக்கு ஃப்ரேம் அட்ஜஸ்டபிளுக்காண்டி தான் நான் இது பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் சுற்றி என்ன டிசைன் போடுறீங்களோ அதை சுற்றி நம்ம இப்படி பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இப்போது இந்த மாதிரி போடணும். நம்ம ஸ்டிச்சிங் ஃப்ரேம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தாங்க நான் இது சொல்கிறேன். நீங்கள் நெருக்க போடணும்னு இல்லை, இப்படி போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அங்கே ஃப்ரேம் எந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகுதுன்ட்டு நான் இதை இப்போது இதில் ஒரு சேஃபெல்லாம் கொண்டு வரல. அதை நீங்கள் ஃபுல்லும் போட்டுக்கலாம். இதுவும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனும் போட்டால் தான் உங்களுக்கு எம்ப்ராய்டிங் நல்லா வரும். பாருங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இப்படி பண்ணிகிட்ருக்கோம். இப்படி நான் சின்ன சர்க்கிள் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் நம்ம ஃப்ளார் போடுறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதை இதே மாதிரி சர்க்கிள் போட்டு முடிங்க. இதில் ஃப்ளார் போடுறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஃப்ரேமை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோன்னு பாருங்கள். எந்த ஸ்டிச்சுக்குமே ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. அதுக்காக தான் நான் பவர் மிஷின் இருந்தாலும் நீங்கள் பெடல் மிஷினில் தான் கற்றுக்கணும்னு சொல்கிறேன். இந்த சர்க்கிள் ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன். இதே மாதிரி தான் நம்ம ஃபுல் சர்க்கிள் போடணும். இதே மாதிரி ஃபுல் சர்க்கிள் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரியும்
இந்த மாதிரி பண்ணுறதுல தான் ஃப்ரேமில் தான் உங்களுக்கு நமக்கு எம்ப்ராய்டிங் வர்றது போடுறது நல்லா தெரியும். இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.